ஆன்லைன்ல இருந்து பிரிண்ட் பண்ற டிசைன் பிளாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த பிளாக்ஸ் கூடவே நமக்கு 2 கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுமே கொடுத்திருக்காங்க. கூடவே நமக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்திருக்காங்க. 6 டிசைன் கொடுத்திருக்காங்க. 6 டிசைனுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிளாக்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வெஜிடபிள் ஆயில்ல இந்த பிளாக்ஸை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை உள்ள வச்சுட்டு அப்புறம் இந்த பெயிண்டை ஊற்றி நீங்க கையில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிளாக்ஸ் நமக்கு உடன்ல இருக்கனால நம்ம டைரக்டா பெயிண்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அதிகமா பெயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா நீங்க ஆயில்ல டிப் பண்ணி நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம பிளாக்ஸ்ல அந்த டிசைன்ல மட்டும் நமக்கு பெயிண்ட் வந்து நிக்கும். லைனா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்லலாம் இந்த பிரிண்ட் பண்ற பிளாக்ஸ் வச்சு நம்ம ஈஸியா டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேப்ரிக்கா நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக்ல உள்ள பெயிண்ட் நமக்கு ரிமூவ் ஆயிடுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் இந்த மாதிரி தண்ணியில போட்டு டிப் பண்ணி அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு அந்த பெயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகல. அந்த அளவுக்கு நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்னதான் நீங்க சோப்பு போட்டு அதை வாஷ் பண்ணாலுமே நமக்கு ஃபேப்ரிக்ல உள்ள பெயிண்ட் நமக்கு ரிமூவ் ஆகாது. எனக்கு பர்சனலா இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணி வரேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.